வணக்கம் நண்பர்களே. நாம இன்றைக்கு இந்த சேனல் வழியாக இன்னைக்கு இந்த காணொலி மூலமா பார்க்கக்கூடியது என்னன்னா, நிறைய பேர் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. யாரெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள போறாங்க அல்லது சும்மா நுனிப்புள் மேய்கிற மாதிரி யாரெல்லாம் சும்மா தொட்டு பார்த்துட்டு ஊறுகா மாதிரி தொட்டு பார்த்துட்டு வெளியில வர்றது யாரு, இல்ல அதுலயே இறங்கி ஆழங்கால் படக்கூடிய ஆட்கள் யாரு? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல குரு பூர்ணிமா வருது. திருவண்ணாமலையில எல்லாம் கிரிவலம் போறாங்க வராங்க. யாரு உண்மையான பக்தியோட கிரிவலம் போறாங்க, இல்ல ஏதோ குழப்பத்துக்காக இறைவன்ட்ட போனா ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துக்காக போறவங்க யாரு? உண்மையிலே யாரு ஆன்மீகத்தை தெரிஞ்சு புரிஞ்சு போறவங்க யாரு, இல்ல குழப்பத்தோட போறவங்க யாரு அப்படிங்கிறத நம்மளுடைய ஓசிரிஸ் வெங்கடாசலம் ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இதுதாங்க கேள்வி. இதுதான் ஆன்மீகத்துக்குள்ள ஆத்மார்த்தமா போறது யாரு, அல்லது பயந்துகிட்டு அங்க போகல சாமி கூட போனா சாமி நம்மள பழி வாங்கிக்கிறோம் கண்ணை குத்திடுவோங்க மாதிரி சின்ன பிள்ளை இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க இல்லையா? இதனால போறவங்க யாரு? இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கிரகநிலை அமைப்பை சொல்றேன். ஒரு ஜாதகத்துலங்க ஜனன ஜாதகத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது கேதுவை மையப்படுத்தி சொல்லலாம். அதாவது என்னன்னா, தனக்குள் தன்னை தேடு அப்படிங்கிறது கேதுனுடைய ஒரு உள்ள டெப்தான ஆழம். தன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தனக்குள்ள தேடுறது கேது. அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல குரு கேது இணைவு வந்துட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குருங்கிற ஜாதகர் அந்த ஜாதகருக்குள்ள ஞானம் என்ன இருக்குன்னு தேடுறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுறாங்க. அப்ப ஞான அறிவை கடவுளினுடைய அமைப்பை கடவுளுடைய பாத சரணாகதி அடைகிற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை தன் கடவுளாகவே அர்ப்பணிச்சு கடவுளாகவே வாழ்றதுக்கான இடத்த தேடுறதுக்கான இடம் குரு கேதுங்க. இந்த குருவும் கேதுவும் ஒரு தனித்த ஜாதகத்தில் இணைந்து இருந்தா இவங்க இந்த தன்மைக்கு போறாங்க. இதுவே பாருங்க, தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்கு குரு ராகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்குள்ள ஒரு அமானுஷ்யம் இருப்பதாக தோணப்படுது. இந்த குரு ராகு இருக்கிறவங்களுக்கு தான் திடீர்னு நைட்ல கனவு. அந்த கனவு என்ன பண்றாங்க, காலையில எந்திரிச்சு ஒரு 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன், நான் கனவு கண்டதுலதான் போன வாரம் அந்த மாதிரி நடந்துச்சு, பாரு அடுத்தது நடக்க போறது, ஏதாவது ஒரு அமானுஷ்யமா சொல்லுவாங்க. இவங்க தான் கோயில் கட்டுவாங்க. கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு இவங்க ஒரு முக்கியஸ்தரவரா இருந்துருவாங்க. இல்லைன்னா ஊர்ல கோயில் கட்டுற பணிக்கு இவங்க முக்கியமா இருப்பாங்க. ஒரு 10 பேர்த்த சேர்த்து டீம் சேர்த்து இது பண்ணாம இவங்க தான் பூசாரி, இந்த சாமி ஆடுதல் குறி சொல்லுதல் இந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்க, முழுத்தன்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்னா, விறப்பு தன்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க. இந்த முழுத்தன்மையான ஆன்மீகம் குருக்கு எது கொடுத்தாலும் ஆன்மீக ரீதியான தன்னை காத்துக்கக்கூடியதும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கக்கூடியது குரு ராகு. முழுமையான அமைப்பு அப்படிங்கிறது குரு கேது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறுப்புத்தன்மை எல்லாத்து மேலையும், மக்கள் மேல, குடும்பத்து மேல, தன்னுடைய குழந்தைகள் மேல எல்லாம் வெறுப்பு ஆகி தான் ஒரு மிகப்பெரிய அனாதை நிலையாக, இல்லைன்னா தன்னை மறந்த ஒரு சூழலாக அந்த சனி புதன் அப்படிங்கிற ஜாதகத்துல சேர்றப்ப அவங்க தன்னை மறந்துடுறாங்கன்னா வெறுத்துடுறாங்க, இல்லைன்னா குடும்பத்துல ஒதுக்கப்படுறாங்க. ஏதாவது ஒரு சூழல்ல அவங்க சன்னியாசி போல வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறாங்க. மேக்சிமம் இந்த 3 இணைவுகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல இருக்கிறப்ப அவங்க இந்த மாதிரி வாழ்வாதாரத்தை மேற்கொள்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க குரு கேது குரு ராகு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் உங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு தெரியும். எங்களை மாதிரியான சாமானியர்களுக்கு நான் சிம்ம ராசி, நான் தனுசு ராசி, இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வத்தை வணங்குவாங்க, அல்லது இந்த ராசிக்காரங்க தான் ஆன்மீக கை கூடும்னு அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, ராசிக்கும் ராசியினுடைய தன்மைக்கும் கடவுள் அப்படிங்கிறது பொதுவானவர் இல்லையா? இப்ப மனிதன் என்ன சொல்றான் அப்படின்னா, தன்னுடைய தூய ஆத்மாவை வெளிப்படுத்துறதுக்கும் தன்னுடைய உண்மை நிலையை வெளிக்காட்டுறதுக்கும் அவங்க என்ன பண்ண பக்தினே நாடுறாங்க. அப்ப இந்த ராசிக்காரங்க தான் இந்த கடவுளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இது கிடையாது. கடவுள் எல்லாம் பொதுவானவர் தானே. எந்த கடவுள் தான் அது எல்லா கடவுளும் நன்மை செய்யறதுதான் இருக்காங்க. அதனால இந்த ராசிக்கு வேற ராசிக்காரங்க கூப்பிட்டா அந்த கடவுள் ஏதாவது பண்ணி இருப்பாரா? அப்படி இல்ல, அவங்களோட தான் இருக்காங்க. கடவுள் பொதுவானவர், அவ்வளவுதான். மனிதன் அப்படிங்கிறவங்க தான் பாகுபாடெல்லாம் அப்ப தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அப்ப ராசிக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை தான் அவங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான விஷயத்த முடிவெடுக்குது அப்படின்னு நம்முடைய வெங்கடாசலம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த காணொலிக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்களை சந்தேகமா கேளுங்க. இவங்க பதில் சொல்ல காத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.